Hi guys, salam and greetings of the day. Welcome to food travel shop Zia share around the world. நம்ம இப்போ இன்னைக்கு எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் போய்கிட்டு இருக்கிறோம் and we are going to see Munnar today. Guys, நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. மூணார் போய்கிட்டு இருக்க வழியில் தான் குத்துங்கல் ஃபால்ஸ் இருந்துச்சு. அன்றைக்கி நம்ம குத்துங்கல் ஃபால்ஸை கவர் பண்ணப்போ இவ்வளோ தண்ணி இல்லை. பட் இப்போ வந்துட்டு நிறையா தண்ணி இருக்குது. இதை விடையும் தண்ணி வருமா அப்போனா பார்த்துக்கோங்க. இதுவே பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஐ தாட் ஆஃப் கவரிங் இட். சக்கீர் பாய் அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறாரு அந்த இடத்த. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல். தண்ணி வந்து நல்லாயிருக்கும். கைஸ், நம்ம போகிற வழியில் ரிப்பிள் ஃபால்ஸ் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. நிறையா தண்ணி போகுது, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே கவர் பண்ணியாச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வழக்கம் போல் சக்கீர் பாய் காரில் உட்காந்துட்டு அந்த வியூவை ரசிச்சுட்டு இருக்கிறாரு. வர்றேன், நல்ல வியூலாம் சூப்பராக இருக்குது. ரிப்பிள் ஃபால்ஸ், இந்த தண்ணியெல்லாம் ரிப்பிள் ஃபால்ஸ் தான் போகுது. ഓഫ് റോഡ് ഉണ്ട്. അത് കഴിഞ്ഞ് നമ്മൾ ഫസ്റ്റ് പോകുന്നത് ഈ വാട്ടർഫോളാണ്. ഓക്കെ, അതായത് ചുനൈമാക്കൽ റിപ്പിൾ വാട്ടർഫോൾ എന്ന് പറയും. റിപ്പിൾ ഫാൾസ്. അത് കഴിഞ്ഞ് ഒരു 100 വർഷം പഴക്കമുള്ളൊരു ഹാങ്ങിങ് ബ്രിഡ്ജ്, അതായത് ബ്രിട്ടീഷുകാർ പണിതൊരു ഹാങ്ങിങ് ബ്രിഡ്ജാണ്. 100 വർഷം പഴക്കം, 100 വർഷം മേളി പഴക്കമുണ്ട്. അത് കഴിഞ്ഞ് പിന്നെ ഇവിടെ ഒരു എക്കോ പോയിന്റ് ഉണ്ട്, ഡാം ക്രോസിങ്. അത് കഴിഞ്ഞ് നാടുകാണി വ്യൂ പോയിന്റ് എന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്താണ് ലാസ്റ്റ് പോയിന്റ്. ടോട്ടൽ 6 പോയിന്റ് ഉണ്ട്. 3 മണിക്കൂറത്തെ പ്രോഗ്രാമാണ്. നമ്മൾ ചാർജ് ചെയ്യുന്ന 4000 രൂപയാണ്. പിന്നെ നമുക്ക് ഇപ്പോഴത്തെ സാഹചര്യം അനുസരിച്ച് നമുക്ക് എന്തെങ്കിലുമൊക്കെ അഡ്ജസ്റ്റ് ചെയ്ത് പോവാം. ഒരു 2 രൂപയ്ക്കൊക്കെ വേണേൽ പോവാം. അതാണ് നമ്മുടെ പ്രോഗ്രാമിന്റെ ചാർജ് ഷീറ്റ്. അതായത് മൂന്നാറിലെ ഒരു 70% സൈറ്റ് ഇതിൽ കിട്ടും. മുകളിലേക്ക് പോയി കഴിഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ കൂടുതലായിട്ടും കാണാൻ പറ്റുന്നതെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ ഈ പ്ലാന്റേഷൻ മാത്രമേ ഉള്ളൂ. പിന്നെ മാട്ടുപ്പെട്ടി ഡാം, കുണ്ടല ഡാം, ടോപ്പ് സ്റ്റേഷൻ. கைஸ், இந்த இடத்துக்கு பேர் மூணார் பைப்லைன் வியூ பாயிண்ட். நிறைய டூரிஸ்ட் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. பாருங்கள், நல்ல பியூட்டிஃபுல் வியூ. பென் ஸ்டாக் பைப் இது ஆக்சுவலாக. நைஸ் பியூட்டிஃபுல் பைப்லைன். மேலே வந்துட்டு நல்லா மிஸ்ட் இருக்கும். சக்கீர் பாய் அப்படியே என்ட்ரி கொடுக்குறார், மாஸ் என்ட்ரி. சைட்லேயே கிறிஸ்டல் கிளியர் மவுண்டன் சோர்ஸ் வாட்டர் போயிட்டுருக்குது. சக்கீர் பாய் பைப் லைனை தாண்டி போயிட்டுருக்கிறார் மேலே ஏறி. சக்கீர் பாய் போஸ் பிரம்மாண்டம், பைப் லைன்லேயே நடந்து போய்கிட்டு இருக்கிறார். வேறு லெவலுக்கா, செம்ம தெருக்கி விட்றாரு. நல்லா பார்க்க சூப்பர் பியூட்டிஃபுல்லாக. ஒரு பிரிட்ஜ் வேறு இருக்குது, அதுவும் பார்க்க நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. முட்டு கொடுத்து நிற்கிறியோ, செம்ம கைஸ், நைஸ், பியூட்டிஃபுல். ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் வேறு லெவல் இந்த இடம். கைஸ், மூணார் பைப்லைன் வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பசங்கள்லாம் வந்துட்டு ஈரோட்லேருந்து வந்துருக்குறாங்க. ஈரோடு எந்த ஏரியா? பவானி. எல்லா ஏரியாவிலும் தோறாங்க. பவானி, ஈரோடு மாவட்டம். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். சூப்பர். எந்த காலேஜா ஸ்கூலா? உங்க பேரு? என் நேம் வந்து சிந்தாமணி. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், பிஎஸ்சி மேக்ஸ் ஏ இன் வாசவி காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் விங். கைஸ், பின்னாடி இருக்க அந்த குரூப் வந்து ஈரோடு வாசவி காலேஜ்லேருந்து வந்துருக்குறாங்க. வந்துட்டு சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்படியே நாமளும் அவங்கள சேர்த்து கவர் பண்ணியாச்சு. வாசவி காலேஜுக்கு ஒரு ஓ போட்டு சூப்பரா போய். கைஸ், நம்ம போகிற வழியில் ராஜமலை சோர்ஸ் வாட்டர் செம்ம சில்னஸா, செம்மையாக இருக்கு. கைஸ், இது வந்துட்டு மாட்டுப்பட்டி டேம். நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு டேமு. கைஸ், மாட்டுப்பட்டி டேம் பேக்ரவுண்டு. ஓகே, சூப்பராக டீ டைம் எங்களுக்கு. ஓகே, பிளாக் டீ வித் கேரளா டோனட், ஆசிட் பூரி, அப்புறம் பார்த்திங்கன்னா இயப்பம், அண்ட் தென் சமோசா. வாட் அ பிளேஸ் ஃபார் த ஸ்நாக்ஸ். சமோசா எப்படி இருக்குது? நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பர் பிளேஸ். சண்டே வேறு நல்லா ஃபில்லிங் உள்ள. கைஸ், கேரளா டோனட் அஸ்லி பூரி. டோனட்டே தான், அப்படியே இனிப்பாக இருக்குது. மேலே உள்ளே வந்து டோனட் டோ. ஓகே, மாட்டுப்பட்டி டேம் வியூ வேறு லெவலு, செம்மல்ல. கைஸ், நல்ல கூட்டம் இருந்தது. என்ன அப்படின்ட்டு இறங்கி பார்த்தா ஃபுல்லாக ஒரு சூப்பராக ஒரு எலஃபெண்ட்டு, கீழே ஒரு எலஃபெண்ட் படுத்துருக்குது. சூப்பராக இருந்துச்சு.
பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே அதையும் கவர் பண்ணியாச்சு. ஐ ட்ரை டு கிவ் யூ ஜூம்டு வெர்ஷன். பாருங்கள் கைஸ், இது வேறு லெவல் சைட்டு. மொத்தம் 4 எலஃபண்ட் இருக்குது. மேலே 2 எலஃபண்ட்டு, அப்புறம் கீழே 2 எலஃபண்ட்டு. செம வேறு லெவலு. நிறைய டூரிஸ்ட் டேக்கிங் ஃபுட்டேஜஸ். செகண்ட் கூட நிறைய ஃபுட்டேஜ் இருக்கிறாரு. எந்த ஊர் நீங்கள்? பாண்டிச்சேரி. செம்மல்ல சூப்பர் சைட்டிங். கைஸ், வெளியில் வைல்டு எலஃபண்ட் பார்த்தோம். 4 எலஃபண்ட் இருந்தது. 2 மேலே மேய்ஞ்சிட்டு இருந்தது, 2 கீழே படுத்துட்டு இருந்தது. செம்மையாக இருந்துச்சு. செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு இந்த ஏரியாவில். இன்னும் நிற்கிது அங்கே ஆக்சுவலாக. ஓகே, உங்களுக்கு நான் ஜூம்டு வெர்ஷனில் வில் ட்ரை டு ஷோ யூ. நல்ல சைட்டிங்களா? சூப்பர் சைட்டிங். செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் கிடைக்க சான்ஸே இல்லை. லக்கு தான் அதெல்லாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேமில் இருக்கிறோம். அண்ட் ஒரு போட்டை வந்துட்டு இன்றைக்கி லேக்கில் இறக்க போகிறாங்க. ரிவர்டேல் க்ரீக் க்ரூஸ் அப்படின்ற போட்டை தான் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக இறக்க போகிறாங்க அந்த லேக்கில். ஸோ அந்த லேக் வந்து இங்கே இருக்குது. 2 க்ரேன் வந்துட்டு, பெரிய க்ரேன் வந்துட்டு இட் இஸ் ஸ்டாண்டிங் ரைட் ஓவர் தேர். அண்ட் இந்த போட்டை தான் வந்துட்டு அவங்க கொண்டு போய் இப்போ இறக்க போகிறாங்க. கீழே வந்துட்டு அந்த தென்னை மரம் அதோட ஊரில் இதெல்லாம் வந்துட்டு செட் பண்ணிகிட்ருக்குறாங்க. செட் பண்ணி முடிஞ்ச உடனே அப்படியே வந்துட்டு இந்த க்ரேன் வந்து தூக்கிட்டு அப்படியே கீழே போய்ட்டு அந்த போட்டை வந்து உள்ளே இறக்கும். கைஸ், இந்த மாட்டுப்பட்டி டேமோட சைடில் வந்துட்டு நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்தியன்ஸு இவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்காண்டி சண்டே அவங்களுக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி டே கம்மியா. ஓகே, சூப்பராக ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு 10-20 பேர் ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். नाम क्या है भाई आपका? जेवियर. अच्छा, इसमें दिखा क्या जा? अब क्या करना वाला बियर का? செம நிறைய மீன் பிடிச்சிருக்கிறாரு. ஜார்க்கண்ட் பையன். நல்ல உயிர் மீன். செம ஃப்ரெஷ் ஃபிஷ். नाम क्या है आपका? सुक्रम. वेरी गुड. क्या काम करता है? चाय पत्ती कटते हैं. चाय पत्ती कटिंग. चाय पत्ती कटिंग. செம எக்ஸ்பர்ட்டு. வீசுறதே வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபிஷ்ஷு கிடைக்குமா அப்படின்றது தான் கொஷின். கைஸ், நம்ம லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டுருக்குறோம். குண்டலா டேமில் ஒரு லஞ்சு. இதுதான் குண்டலா டேம். நல்ல ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட்டு. ஓகே, நல்ல சைட்லேயே நம்ம கார் நிறுத்திட்டு வி கேன் ரிலாக்ஸ். அந்த மாதிரி பிளேஸ். குருத்தோலை ரெடி பண்ணி வச்சுருக்காரு சக்கீர் பாய். கைஸ், சன்னா ரைஸை சக்கீர் பாய் அன்பேக் பண்ணுறாரு. செம இலையெல்லாம் செட் பண்ணி சன்னா ரைஸ்லாம் போட்டு வேறு லெவல் பண்ணுறாரு இன்றைக்கி. கைஸ், இது வந்துட்டு சிக்கன் சொலாவி ஸ்பெஷல் ஐட்டம். கைஸ், சன்னா ரைஸையும் சிக்கன் சொலாவியையும் தலை போட்டார். சாப்பிட போகிறார். ஃபஸ்ட் பைட் எப்படி இருக்குன்னு கேட்போம். எப்படி இருக்கு? சரியான ட்ரெஸ்ஸு. கைஸ், குண்டலா டேம் பேக்ரவுண்டில் இப்படி ஒரு லஞ்சு வேறு லெவலுங்க. சரியான லஞ்சு. பியூட்டிஃபுல் இட் இஸ். செம. வாங்க சிக்கன் சாப்பிடலாம். சகீர் பாய் அடித்து வெளுக்கிறாரு. வேறு லெவல். சரியான பசி. கட்டுன்னு கட்டிகிட்ருக்குறோம். அடித்து நொறுக்கிறாரு சகீர் பாய். சன்னா ரைஸும் இதுவும் நல்ல காம்பினேஷன். ரைஸை போடுறாருங்க அவர். கைஸ், இப்படி ஒரு வியூவை இப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இப்படி நம்ம சாப்பிட்டோம்னா அது உண்மையிலே வேறு லெவல் தான். எக்ஸ்ட்ரா ஒரு கவலை போகும். அந்த மாதிரி 3rd டைம் சக்கீர் பாய் ரைஸை போட்டார். சரி, சாப்பிடுவோம். செம. சிக்கன் தவறுதா? கேட்ச் பண்ணியாச்சா? உயிர் வந்துருச்சு கோழிக்கு. கோழிக்கு உயிர் வந்துருச்சா? இப்படி பிச்சு இப்படி பசைஞ்சு இப்படி எடுத்து இப்படி வச்சுருவான். வேறு லெவல். சரியான லஞ்சு. என்ஜாய் பண்ணியாச்சு.